Hello everyone, today we are going to explore the place in Dresden in Germany. யூரோப்லலாம் பார்த்தீங்கன்னா மேஜர் ஹாலிடேஸ் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் தாங்க. ஸோ இந்த ஒரு லாங் ஹாலிடேஸ்க்கு நம்ம எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணலான்னு பார்க்கும்போது தான் நாங்கள் போட்ட பிளான் தான் வந்து ஜெர்மனி ட்ரெஸ்டன் மார்க்கெட் அண்டு பெர்லின் போகலான்னு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி ட்ரெஸ்டன் மார்க்கெட்டை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரெஸ்டனில் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஆர்கிடெக்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இன்றைக்கி மார்னிங் நாங்கள் கிளம்பி ட்ரெஸ்டன் போயிட்டு இருந்தோம். போக அந்த ஹைவே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்டு இது வந்து ஸ்பீட் லிமிட்ஸ் இல்லாத ஒரு ஜெர்மன் ஹைவே. ஸோ நம்ம எவ்வளோ ஸ்பீடில் வேணாலும் போய்க்கலாம். பட் சில இடத்துல வந்து ஸ்பீட் லிமிட் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஸ்லோவாக அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி தான் போய் ஆகணும். ஸோ போகும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சில இடத்துலலாம் அவ்வளோ பனிமூட்டமாக இருந்துச்சு. அதுவும் வின்டர் டைம்னால் நம்ம சொல்லவே தேவையில்லை. ஸோ வின்டர் டயர்லேருந்து எல்லாமே போட்டுட்டு பர்ஃபெக்டாக நாங்கள் கார் எடுத்துகிட்டு போயிருந்தோம். இந்த ஒரு லீவ்லேயும் ஒரு கண்ட்ரிஸ்க்கு ட்ராவல் பண்ணி நம்ம அந்த பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் போது தான் நம்ம எவ்வளோ ட்ராவல் பண்ணி நிறைய பிளேஸ் பார்க்குறோம் அண்டு எவ்வளோ விஷயத்த கற்றுக்குறோம், தெரிஞ்சுக்கிறோம் அண்டு இது இப்படிலாம் இருக்குன்றத நம்ம ஃபீல் பண்ணுறோம். பார்த்திங்களா, அது சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் ஜெர்மன்குள்ளார என்ட்ரி ஆனது பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லோ கலரில் இருந்துச்சு. பிகாஸ் செக்கில் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் ரெட் கலரில் தான் இருக்கும். பட் ஜெர்மனில் பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லோ கலரில் இருந்துச்சு. அப்படியே ஆப்போசிட்டாக பார்க்கவே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு பஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு பஸ் ஸ்டாப்பாக இருக்கட்டும் அண்டு ட்ராமாக இருக்கட்டும், மெட்ரோவாக இருக்கட்டும், எல்லாமே எல்லோ கலரில் தான் இருந்துச்சு. மார்னிங் சீக்கிரமாக போனனால சரி நம்ம மார்னிங் ட்ரெஸ்டனோட மார்க்கெட்டை மார்னிங் வியூவில் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம். பிகாஸ் சம் ஆர்கிடெக்சர் பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா மார்னிங் டைமில் பார்க்கும் போது தான் நம்மளுக்கு ஃபுல்லாக அந்த வியூவாக இருக்கட்டும் இல்லை அந்த ஆர்கிடெக்டாக இருக்கட்டும் அழகாக தெரியும். அண்ட் நைட் வியூவில் மோஸ்ட் ஆஃப் அந்தளவுக்கு நம்மளால் கிளியராக பார்க்க முடியாது. ஸோ நாங்கள் மார்னிங் போய் கொஞ்சம் பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ இங்கே இருக்கிற சிக்னல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எப்படின்னா நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு பர்சன் இல்லை வாக்கிங் அதுமாரி போட்டிருப்பாங்க, இல்லை லைட்ஸ் போட்டிருப்பாங்க. இங்கே என்னமோ குட்டி எல்ஃப் வந்து என்னமோ கையை காட்டி நிற்கிற மாதிரி அண்ட் இல்லைனா போகிற மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பாய் இமேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த சிக்னலே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து நாங்கள் வாக்கிங் டிஸ்டன்ஸில் சுற்றி இருந்த எல்லா பிளேஸ்க்கும் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். கிறிஸ்மஸ் டைம்ன்றனால எல்லா இடத்துலையுமே சேஃப்டி ப்ரிகாஷன் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே போலீஸ் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ சேஃப்டியாக இந்த கிறிஸ்மஸ் அப்போ தான் ஏதாச்சும் ஒன்று நடக்கும். ஸோ அதனால் வந்து இந்த தடவை வந்து எதுவும் நடந்துடக்கூடாதுன்றனால முன்னாடியே நிறையா போலீஸ் எங்கே பார்த்தாலுமே இந்த வின்டர் டைமில் எப்போ பார்த்தாலுமே இருப்பாங்க. ஸோ நாங்கள் போன பிளேஸில் எங்கே பார்த்தாலுமே இருந்தாங்க. ஸோ எல்லா பிளேஸும் பார்த்திங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஸோ அந்த பியூட்டிஃபுல்லான வாலாக இருக்கட்டும் அண்ட் அங்கே இருந்த சர்ச்சாக இருக்கட்டும், அங்கே வந்து நிறையா மாஸ்க் போட்ட பீப்புள்ஸ் இருந்தாங்க. அண்டு வந்து இந்த அனிமி கேரக்டர் பார்த்திங்கன்னா இந்த அனிமேஷன் மூவிஸ் கேரக்டர் வந்து இந்த பொம்மை வேஷத்தில் அழகாக அங்கே இருந்தாங்க. ஸோ இந்த கிறிஸ்மஸ் டைமில் தான் நம்ம டிஃப்ரெண்ட் திங்ஸ் பார்த்திங்கன்னா யூரோப்பில் பார்க்க முடியும். வின்டர் டைம் தான் அவங்களோட ஒரு பெஸ்ட்டு டைம்னு சொல்லலாம். ஸோ எங்கே பார்த்தாலும் ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் சில்ட்ரன்ஸாக இருக்கட்டும், எங்கே பார்த்தாலும் அவங்களுக்கு உண்டான ஃபன் கேம் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லிட்டு நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ பீப்புள்ஸ் வந்து ஒன்றா கேதராகி என்ஜாய் பண்ணுறது இந்த கிறிஸ்மஸ் வின்டர். அண்ட் இந்த ட்ரெஸ்டனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரோன்க்ரிச் ட்ரெஸ்டன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இது ஒரு ஃபேமஸான ஐகானிக் லேண்ட்மார்க் சர்ச். இந்த சர்ச்சுக்குள்ளே போய் பார்க்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த சர்ச்சே பார்த்திங்கன்னா என்னமோ கோல்டில் மின்ற மாரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த பிளேஸை பார்த்திங்கன்னா ட்ரெஸ்டனோட மெயின் பிளேஸ்னு சொல்லலாம், மெயின் கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரம் மாதிரி. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபேமஸான வால் அண்ட் சர்ச் இருக்கும். அண்ட் இவங்களோட ஃபேமஸான கிறிஸ்மஸ் மார்க்கெட்டும் இங்கே தான் வச்சுருப்பாங்க. எனக்கு ஜெர்மன் போகிறது வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு லேண்ட் ஆன ஒரு கண்ட்ரின்னு பார்த்திங்கன்னா ஜெர்மனி தான். ஸோ எனக்கு திரும்ப ஜெர்மன் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, பிளேசஸ் பார்க்குறதுன்றது ரொம்ப ஒரு பிக்கெஸ்ட்டு ஹாப்பினஸ் கூட சொல்லலாம். நம்மளும் நிறையா பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் போது நம்மளுக்குள்ளார பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் உண்டாகும். ஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் எங்கே பார்த்தாலும் ட்ராவல் பண்ணி நம்ம அந்த பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரி கலெக்ஷன் கூட சொல்லலாம். ஸோ நீங்களும் அதுமாரி நிறையா ட்ராவல் பண்ணி பாருங்கள்.
இந்த ட்ரெஸ்டன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபேமஸான சர்ச் அண்டு வால்னு சொல்லிட்டு இந்த வாலை பார்க்கறதுக்குனே நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. பிகாஸ் இது ஒரு ஃபேமஸான ட்ரெஸ்டன் வால். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சோல்ஜர்ஸ் அண்ட் கிங்னு வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த வாலோட லாங் பார்த்தீங்கன்னா 334 ஃபீட் லாங்கில் இருக்கும் அண்ட் இது 34 ஃபீட் ஹைட்டில் இருக்கும். ஸோ இதை பார்க்கறதுக்குனே நிறையா பீப்புள் அண்ட் டூரிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த வாலை பார்க்கறதுக்குனே நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா இது அவ்வளோ ஃபேமஸான ஒரு வால். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மோர் இன்ஃபர்மேஷன் கமெண்ட் பண்ணுங்கள். பபாய், see you on next video.